I'm a beggar boy. I'm a beggar boy. You have to give me paisa. I'm a beggar boy. Hello, brothers and sisters. Hi, hello, comrades. Welcome to my YouTube channel. I am your beggar man speaking from Hot. ஓகே, நான் தான் உங்கள் பெகர் மேன். இன்றைக்கி பேச போகிறேன். என்ன டாபிக் பேச இன்றைக்கி இருக்குன்னா, அது நான் வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அண்ட் டிசி ஸ்டுடியோஸ் ரெண்டு பற்றி பேசலான்னு தான் இருக்கேன். அதாவது நீங்கள் எல்லாருமே சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்டிஸ் லீக் அனிமேட்டட் சீரீஸ், பேட்மேன் அனிமேட்டட் சீரீஸ், சூப்பர்மேன் அனிமேட்டட் சீரீஸ், ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் வெர்ஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ரம் சூப்பர்மேன், பேட்மேன், தோர் ஒரு அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், ஸ்பைடர்மேன், இப்படி வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் எப்படி கார்ட்டூனில் சக்ஸஸ் ஆன டிசி ஸ்டுடியோஸ் சமீப காலமாக இந்த ரியலிஸ்டிக் மூவி வெர்ஷனில் எப்படி ஃபெயிலியர் ஆகிறாங்கிறதையும், இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் எப்படி மூவி வெர்ஷனில் ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பற்றி நீங்கள் பேசலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சின்ன வயசில் வந்து இந்த கார்ட்டூனை பார்த்துருப்பீங்க, எக்ஸ்மேன் கார்ட்டூன் வெர்ஷன். அது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வந்து மார்வல் என்ன, டிசினா என்னென்னு சொல்லிடுறேன். மார்வல் இஸ் எ காமிக் கம்பெனி, டிசி இஸ் எ காமிக் கம்பெனி தான். இவங்க ரெண்டு வேறு கம்பெனி. டிசியில் தான் வந்து சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன், ஃப்ளாஷு, அக்வாமேன், க்ரீன் லேண்டன், மார்ஷியன் மேன்ஹண்டர் மாதிரி எக்கச்சக்கமான டாக்டர் ஃபேட் மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்னா, சூப்பர்மேன் பேட்மேன் அவெஞ்சர்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சூப்பர்மேன் பேட்மேன் டீமுக்கு வந்து பேர் என்னென்னா ஜஸ்டிஸ் லீக். நல்லா ஞாபகம், ஜஸ்டிஸ் லீக். சூப்பர் பேட்மேன் டீம் ஜஸ்டிஸ் லீக். அதேமாதிரி மார்வல் சூப்பர் ஹீரோஸோட பேர் வந்து அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. அதில் எக்ஸ்மேன் இருக்காங்க. எக்ஸ்மேன் வந்து இந்த வோல்வரின் குரூப் வந்து எக்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து அவங்க தனி குரூப். அதேமாதிரி டிசியில் வந்து ஜஸ்டிஸ் லீக் இருக்குது, டைட்டன்ஸ் இருக்குது, அண்ட் வேறு எதுவும் இருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து பார்த்து வளர்ந்தது வந்து அவ்வளோதான் பார்த்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து டீப்பாக காமிக் புக்கில் வாங்கி படிக்கிற ஆள் கிடையாது. கார்ட்டூன் வெர்ஷன் பார்த்து வந்ததுனா எனக்கு ஜஸ்டிஸ் லீக் நல்லா தெரியும். டீன் டைட்டன்ஸ் தெரியும். டீன் டைட்டன்ஸ் இருக்காங்க, டைட்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியும். மற்றவங்க டீப்பாக படிக்கிறவங்க இருப்பாங்க. டீப்பாக படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா டிசியில் வேறு ஜஸ்டிஸ் லீக் போக வேறு என்ன சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க, வேறு என்ன சூப்பர் ஹீரோ டீம் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. மார்வலில் வந்து அவெஞ்சர்ஸ் இருக்குது, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்குது, நமக்கு தெரியும். அது போக வந்து எக்ஸ்மேன் குரூப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா, அப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அவெஞ்சர்ஸ் கூட வருவாங்க. அவங்க அவெஞ்சர்ஸ் கூட டீமில் தான் வந்து டீமை போய் நிறையா சூப்பர் ஹீரோ ஒர்க்ஸ்லாம் செய்வாங்க. அது நம்ம பார்த்துருப்போம். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிசி வந்து கார்ட்டூன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. சூப்பர்மேன் கார்ட்டூன் சீரீஸ், பேட்மேன் சீரீஸ் அனிமேட்டட் வெர்ஷன் வந்து சூப்பராக போச்சு. ஜஸ்டிஸ் லீக்கும் சூப்பராக போச்சு. பட் வேற அவங்க வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸில் வந்து பழைய சூப்பர்மேன் படங்கள் வெற்றி அடைஞ்ச அளவுக்கு புது சூப்பர்மேன் படம், புது ஜஸ்டிஸ் லீக் டீம் ரியலிஸ்டிக் வெர்ஷன் வெற்றி அடைஞ்சுதான் கேட்டால் வெற்றி அடையலை. பட் நிறைய படங்கள் வந்துச்சு. மேன் ஆஃப் ஸ்டீல் வந்துச்சு, ஜஸ்டிஸ் லீக் வந்துச்சு, பேட்மேன் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துச்சு, வண்டர் உமன் வந்துச்சு, அக்வாமேன் வந்துச்சு, ஷசாம் வந்துச்சு, ஃப்ளாஷ் வந்துச்சு, ஹார்லி குயின் அண்ட் தி பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, அதாவது நிறையா வந்துச்சு, நிறைய படங்கள் வந்துச்சு. ஆனால் எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில படங்கள் நல்ல சக்ஸஸ் ஆச்சு. ஒரு சில படங்கள் கிரிட்டிக்கலி ரொம்ப ஃபீட்பேக் நிறையா, ரொம்ப ரிவ்யூஸ் வந்து ரொம்ப மிக்ஸ்டப் ரிவ்யூஸாக வந்துச்சு. அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல. கார்ட்டூனில் சக்ஸஸ் ஆன அளவுக்கு அவங்களால வந்து இந்த யூனிவர்ஸை வந்து கரெக்டாக பில்டப் பண்ண முடியாமல் போச்சு. சூப்பர்மேனுக்கு ஒரு படம் வரும், அதே மாதிரி இன்னொரு ஹீரோக்கு ஒரு படம் வரும், அவங்கள சேர்ந்து ஒரு படமாக வரும், ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு படம் வரும். அதாவது இப்போ எப்படி நம்ம ஊரில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நடக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து அவங்க பார்ட் 1, பார்ட் 2 அந்த தனித்தனி ஹீரோஸ்க்கு படம் வரது போக எல்லாரும் ஹீரோஸும் சேர்ந்து ஒரு படத்தில் வருவாங்க. அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் லீக். இன்ஃபா டிசி. இது மார்வல் சைடில் இருந்தால் அது அவெஞ்சர்ஸ்னால் யார்? தோர், கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க்கு, இவங்கெல்லாம் வந்து அவெஞ்சர்ஸ் டீமில் வருவாங்க. ஸோ இவங்க மொத்தம் மார்வல் காமிக்ஸ் வேறு, டிசி காமிக்ஸ் வேறு. இவங்க இதில் புரிஞ்சுக்க மார்வல் காமிக்ஸும் கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட்டு தான். அதுக்கப்புறம் நிறைய கார்ட்டூன்ஸ் வந்திருக்கு. அயன்மேனுக்கு, தோருக்கு, கேப்டன் அமெரிக்காவுக்கு, ஹல்க்கு நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு. ஆனால் இந்த பக்கம் பேட்மேன், சூப்பர்மேனுக்கு, ஜஸ்டிஸ் லீக் அளவுக்கு அங்கே கார்ட்டூன்ஸ் ஹிட் ஆச்சு. ஜோக்கருக்கும் தனியாக கார்ட்டூன் வரும். அந்த மாதிரி டிசி சைடில் பார்க்கும்போது அது மாதிரி மார்வலுக்கு ஹிட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் நல்லா ஹிட் ஆச்சு. எக்ஸ்மேன் சூப்பராக ஹிட் ஆச்சு. நான் எக்ஸ்மேன்லாம் நிறையா பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் கார்ட்டூன் நிறையா பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு வந்து அவெஞ்சர்ஸ்க்கு அந்த ஒரு டீம் ஆஃப் கார்ட்டூன் ஹிட் ஆச்சுன்னு கேட்டால் அந்தளவுக்கு வந்து நம்ம ஊரில், நம்ம இந்தியன் சைடில் ஹிட் ஆகலை. ஏன் ஃபாரின் லெவல்லையுமே கூட, இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே கூட
ஜஸ்டிஸ் லீக் டீம் மெம்பர்ஸ் டிசியில் ஹிட் ஆன அளவுக்கு கார்ட்டூன் வெர்ஷனில் அவங்க ஹிட் ஆனது கிடையாது. நமக்கெல்லாம் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிமில் வரும்போது தான் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் இவ்வளோ சூப்பர் ஹீரோ இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த தோர தெரியாது, அயன்மேனை தெரியாது, கேப்டன் அமெரிக்காவை தெரியாது. நமக்கு தெரிஞ்சதில் ஹல்க்கு தெரியும், ஸ்பைடர்மேன் தெரியும், எக்ஸ்மேனில் அந்த வால்வரின் லோகன் நமக்கு தெரியும். நம்ம பார்த்து குழந்தைல சின்ன காட்டில் பார்த்துருந்தா நமக்கு தெரியுமே தவிர அவெஞ்சர்ஸ் டீமே நமக்கு பெருசாக தெரியாது. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் நமக்கு தெரியாது. அவங்கள ரியலிஸ்டிக் ஃபிலிமில் வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கார்ட்டூன்ஸ், அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இப்படி இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. மார்வலில் இந்த மாதிரி ஒரு தனி செட் ஆஃப் டீம் இவங்களுக்கும் இருக்குது. ஜஸ்டிஸ் லீக், சூப்பர்மேன், பேட்மேன் மாதிரி இவங்களுக்கும் தனி செட் ஆஃப் டீம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பட் வேறஸ் டிசி பக்கம் அதே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்ட்டூன் அவங்க கொடுத்த ஹிட்டுக்கும் அவங்க ரியலிஸ்டிக் ஃபிலிமில் கொடுத்த ஃப்ளாப்புமே எவ்வளோ பெரிய ஒரு முரண் பாருங்கள், எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அவங்களால வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சக்ஸஸ் ஆக முடியல. மேன் ஆஃப் ஸ்டீல் ஓரளவுக்கு நல்லா போச்சு. பட் பேட்மேன் ஆஃப் சூப்பர்மேன் பயங்கரமான கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை பெற்றுது. ரொம்ப சரமாரியாக ரிவ்யூஸில் அடித்து தூக்குனாங்க அந்த படத்தை. ஆனால் நிறைய கலெக்ஷன் பண்ணுச்சு. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் ஜஸ்டிஸ் லீக் அதிர பாதாளத்தில் போய் விழுந்துச்சு. அந்த படம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. அந்த படம் வந்து அது காரணம் வந்து பல ரீசன்கள் இருக்குது. ஒன்று ஜாக் ஸ்னைடர், இந்த டேரக்டர் ஜாக் ஸ்னைடர் வந்து அவர் வந்து எடுத்த படங்கள் எல்லாமே வந்து டார்க் மோட்லேயே எடுத்தார். ரொம்ப சீரியஸாகவே எடுத்தார். சீரியஸாக எடுத்ததுனால மக்களால் வந்து அந்த டைம் பீரியடில் அந்த மக்களுக்கான மெச்சூரிட்டியை பொறுத்தளவு அந்த இதை வந்து கிராஸ் பண்ணக்கூடிய லெவல் வந்து ஹாலிவுட்லேயே இல்லை. ஜாக் ஸ்னைடரோட விஷன் வந்து அவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு இருந்தது. அதாவது அதுக்கப்புறம் 2021 ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் பண்ணும்பொழுது மக்கள் வந்து அது அவ்வளோ ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. அதாவது ஒரிஜினல் வருஷன் ஜஸ்டிஸ் லீக் வந்து ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் தான். அந்த படத்தை எடுத்து முடிக்கும் போது 4 மணி நேரம் படமாக எடுத்து முடித்தாங்க. ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீகை 4 மணி நேரம் படமாக எடுத்து முடித்தாங்க. அதை மக்கள் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுச்சு, டிசி படங்கள் பொறுத்தவரை டிசி கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்து ப்ரொடக்ஷன் சைடு வார்னர் ப்ரோஸ் தான். அவங்க தான் வந்து எப்போயுமே வந்து அவங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி முழுக்க அதுக்கான பணத்தை போட்டு இது பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வார்னர் ப்ரோஸ். அப்படிப்பட்ட வார்னர் ப்ரோஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு மிகப்பெரிய தப்பு வார்னர் ப்ரோஸ் சைடில் இருக்குது. ஜாக் ஸ்னைடர் எடுத்த 4 மணி நேரம் படத்தை 2 படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா மக்கள்கிட்ட கூட நல்ல படத்தை சேர்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது 4 மணி நேரம் படத்தை அப்படியே 2 மணி நேரம் படமாக சுருக்கி அதை குளறுபடி பண்ணி கெடுத்து கொண்டு போய் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணப்போ அது கூட வந்து ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி வித் மார்வல் அவெஞ்சர்ஸ் பார்ட் 1, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், இன்ஃபினிட்டி வார்ஸ், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ஸ், அயன்மேன் 1, 2, 3 அது அந்த மாதிரி படங்களை கம்பேர் பண்ணும் பொழுது ஜஸ்டிஸ் லீக் 2017 ரிலீஸ் ஆன படம் அந்தளவுக்கு வர்த்தான்னு கேட்டால் வர்த்து இல்லை. ஏன்னா 4 மணி நேரம் படத்தை 2 மணி நேரமாக சுருக்கி ரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு. அதை 2 பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் 2 படம் ரிலீஸ் பண்ணியிருந்தால் படம் எங்கே ஓஹோன்னு போயிருக்கும். அதுக்கப்புறம் சூசைட் ஸ்குவாட் நல்லா ஹிட் ஆச்சு. அவங்களுக்கு சூசைட் ஸ்குவாட் ஒரு சூப்பர் டீம் இருக்குது. இங்கே எப்படி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அந்த மாதிரி சூசைட் ஸ்குவாட் இங்கே டிசி சைடில் இருக்குது. அது சூப்பராக ஹிட் ஆச்சு அந்த படம். பட் அந்த யூனிவர்ஸை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த வார்னர் ப்ரோஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் திறமையான இல்லை தெளிவான தலைமை இல்லாமல் போனது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். வால்டர் ஹமாடான்னு ஒரு ஆளுங்க, அந்த ஆள்னால் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனவே வந்து விலக்கி வச்சுட்டான். சூப்பர்மேனே இல்லாமல் படம் எடுத்தானுங்க. அதாவது ஃப்ளாஷ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் சூப்பர்மேனுக்கு கூட ஒரு சீன் கூட வைக்காமல் பேட்மேன் வருவாங்க, வண்டர் உமன் வருவாங்க, ஃப்ளாஷ் ஸ்பீட்மேன் வேகம் ஓடுவாங்க, அவன் வருவான். ஆனால் அந்த படத்தில் சூப்பர்மேனுக்கு ஒரு சீன் கூட வைக்காமல் படம் எடுத்து ஏன்னா என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு காண்டு சூப்பர்மேனாக நடித்தா ஹென்ரி கேபிள் மேலே காண்டா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில, சூப்பர்மேனை வச்சு படம் எடுக்காமையே தள்ளி ஏன்னா ஃபேஸ் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் பொதுவாக நம்ம பார்க்கும்போது தலைமை யாருன்னா சூப்பர்மேன் தான். சூப்பர்மேன் தான் எல்லாத்துக்குமே தலைவன், எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாயகன். சூப்பர்மேனுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்கக்கூடாது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சூப்பர்மேனை தெரியும். அதுக்கப்புறம் தான் பேட்மேன் ஆகட்டும், ஸ்பைடர்மேன் ஆகட்டும், இல்லை மற்ற சூப்பர் ஹீரோஸ் யாராக இருந்தாலும் வரலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சூப்பர்மேன். அந்த சூப்பர்மேன் வச்சு இவனுக்கு படத்தை எடுக்காமல் இவனுக்கு சூப்பர்மேன் இல்லாமல் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இவ்வளோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபஸ்ட்டாக இருக்குது, வால்டர் ஹமாடோட ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் வால்டர் ஹமாடோட வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு சேஞ்ச் வந்துச்சு. வார்னர் ப்ராஸும் டிஸ்கவரி சேனலில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த டிஸ்கவரி 2 சேர்ந்து மர்ஜர் ஆச்சு. வார்னர் ப்ராஸ் டிஸ்கவரி 2 மர்ஜ் ஆனதுக்கப்புறமா இந்த அதுக்கான சிஇஓ டேவிட் ஜாஸ்லா ஒழுங்காக வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணானா இல்லை, அவர் ரன் பண்ணாரா இல்லை, ரன் பண்ணாரான்னு கேட்டால் இல்லை, சொதப்பினார். அவரும் வந்து சூப்பர்மேன் வச்சு படம் எடுக்காமல் ஏதோ பிளாக் ஆடமில் ஒரே ஒரு சீன், தலைவனுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே தலைவனை ஒதுக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா ஓகே அடுத்த சூப்பர்மேனுக்கு படம் வரும்னு நினச்சா இவங்க பண்ணுற மிஸ்டேக் ஸ்டோரியில் இருக்குது, பண்ணுற மிஸ்டேக் படத்தை எடுக்கிற விதத்தில் இருக்குது.
இது ஆக்ட்ரஸ் வந்து சூப்பர்மேன் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதனால சூப்பர்மேன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து தி பெஸ்ட் சூப்பர்மேன் லுக்கிங் ஆக்டர்னா அது ஹென்ரி கேவல் தான். அப்புறம் பேட்மேன் த பெஸ்ட் லுக்கிங் பேட்மேன்னா அது பென் ஆஃப்லெக் தான். அவங்க மேலே என்ன காண்டாச்சோ தெரியல, சூப்பர்மேன் பேட்மேன் ரெண்டுத்தையும் ஒதுக்குனாங்க. ரெண்டுத்தையும் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தம் இந்த யூனிவர்சிட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடைசியில். இதை பற்றி நான் பேசணும், இன்னும் டீட்டெயிலாக பேசணும், பெருசாடியே போகும். ஆனால் அந்த யூனிவர்சிட்டியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக வேறு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ சூப்பர்மேன் இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2025 2 மாதத்துக்கு முன்னாடி ஜூலையில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்க, என்னை பொறுத்தளவு ரொம்ப சுமாருங்க அந்த படம். அந்த படம் கம்பேர் டு மேன் ஆஃப் ஸ்டீல், கம்பேர் டு பேட்மேன் சூப்பர்மேன் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக்கோட கம்பேர் பண்ணும்போது அந்த படம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சுமார். இன்னும் சொன்னால் மொக்க படம் தான் அந்த படம். இப்போ வந்திருக்கிற படம் வந்து புது சூப்பர்மேன், புதுசாக ஒருத்தனை கொண்டு வந்து படம் எடுத்திருக்காங்க. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, என்கிட்ட நல்லா இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. வெரி வெரி மொக்க படம் அப்படி தான் நான் சொல்லுவேன். முதல்ல வால்டர் மாடா பண்ணது தப்பு, ரெண்டாவது டேவிட் ஜார்ஜில் பண்ணது தப்பு. அதுக்கப்புறம் புதுசாக வந்து டிசிக்கு ஹெட்டாக கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்து ஜேம்ஸ் கன்னாக மாறிட்டாங்க கடைசியில். கேம்ஸ் வித் பென் ஆஃப்லெக், ஹென்ரி கேவில் அண்ட் ஹி ஃபயர்ட் ஆல் த சூப்பர் ஹீரோஸ் அண்ட் கிரியேட்டட் யூனிவர்ஸ். இதில் என்ன ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய அந்த மண்டை காண்டு ஹெட் வெயிட் தான் காரணம் நான் சொல்லுவேன். வால்டர் ஹமாடாவுக்கு ஒரு ஹெட் வெயிட், டேவிட் ஜார்ஜ்லாவை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. டேவிட் ஜார்ஜ்லாவுக்கு ஹெட் வெயிட்னு சொல்ல முடியாது. இது பிஸ்னஸ் அந்த எப்படி இந்த சூப்பர் ஹீரோஸை பற்றி புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கார் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து டிஸ்கவரியிலுக்கு வந்த ஆளா இல்லை எப்படி வந்தாலும் எனக்கு தெரியல. பட் அவர் ஆஃப்டர் மர்ஜருக்கு அப்புறம் வந்த ஹெட், அந்த ஆள் ஒரு மாதிரி புரியாத ஆள். ஜேம்ஸ் கனுக்கு மிகப்பெரிய ஹெட் வெயிட்டுங்க, மிகப்பெரிய ஒரு மண்டை கணத்தை நான் சொல்லுவேன். இல்லாட்டி எப்படி இந்த ஸ்னைடர் வருஷை முடிக்காமல் தான் கொண்டு வர புது யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணி புதுசாக படம் எடுக்கிறேன்னு சொல்லி மற்ற பழசு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு புதுசாக எப்படி படம் எடுக்கலாம்? ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை முடிச்சுட்டுலாம் எடுத்துருக்கணும். ஏற்கனவே வந்து ஒரு விஷயம் ரன் ஆகிட்டு இருக்குது, அது ரன் ஆகிட்டு இருக்கிற கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுத்திருந்தா அது நியாயம்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாமல் புதுசாக கொண்டு வந்து அது எப்படிங்க நியாயம்? நம்ம அதோட ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது வேறு யூனிவர்ஸ், இது வேறு யூனிவர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது யூனிவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும்ல, அது யூனிவர்ஸ் இப்படி அது வேறு பாலுக்கு எப்படியோ போட்டுன்னு இப்படி விட்டுறதா? அப்போ ஜேம்ஸ் கன் பண்ண சுயநலமான தப்பு தானே. என்ன ஜாக்சன் கிட்ட இருந்த மிஸ்டேக் என்னென்னா எல்லாமே ரொம்ப டார்க்காக எடுத்தது, ரொம்ப வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப டார்க்காக டல் அடித்த மாதிரி எடுத்தது ஜாக்சன் மிஸ்டேக். அதை நீங்கள் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி கலர்ஃபுல்லாக எடுத்தது யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கலாம்ல. அது பண்ணாமல் ஏன் கேம்ஸ் கன்னு சொல்லக்கூடாது, கேம்ஸ் கன்னு தான். ஸ்னைடர் ஃபேன்ஸ்க்கு மீன் இந்த பழைய அந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஓரம் கட்டிக்கிட்டு மக்களோட விருப்பத்துக்கு மாறாக உங்களோட சுயநலம், எல்லா பக்கம் சுயநலம் தான் வருது. என்னதான் வந்து ஒரு பொதுநலம் வந்து கொஞ்சம் இருந்தாலும் கடைசியில் எல்லாத்துக்கு மேலே போய் நிற்கிற சுயநலம் வந்து மண்டை வைட்டு போய் நிற்கின்னு. இப்போ அந்த கடைசியாக அந்த யூனிவர்ஸே இல்லாமல் க்ளோஸ் பண்ணி புது யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணிங்களா, ஒழுங்காக எடுத்தீங்களா? ஜேம்ஸ் கன் எனக்கு பொறுத்தவரை இந்த காலேஜ் ஆஃப் கேலக்ஸி படம் பார்க்கும்போது நான் வச்சேன், மார்வல் அவெஞ்சர்ஸ் எவ்வளோ சூப்பர் படம் வந்திருக்கும். ஆண்ட்மேன்லேருந்து தோரோட படங்கள்லேருந்து அயன்மேன்லேருந்து கேப்டன் அமெரிக்காலேருந்து எவ்வளோ சூப்பராக படம் வந்திருக்கும். ஸ்பைடர்மேன்லேருந்து இவ்வளோ அருமையான படம் வந்திருக்கும். நான் காலேஜ் ஆஃப் கேலக்ஸி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த படங்களில் அவ்வளோ ஒரு அபிப்பிராயம் வந்து பெரிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது, சுமாரான படங்கள் தான் நான் சொல்லுவேன். காலேஜ் ஆஃப் கேலக்ஸியே அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து டிசிக்குள்ளே விட்டதே முதல்ல பெரிய தப்பு. அது ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. இந்த காலேஜ் ஆஃப் கேலக்ஸி சுமாராக தான் இருந்துச்சு. இப்போ அது எடுத்து சூப்பர்மேன் படம் உண்மையை சொல்லிட்டாங்க. ஸ்டோரி ஓகேங்க, நல்லா தான் இருந்துச்சுங்க. ஸ்டோரியில் வந்து ரொம்ப தப்பு சொல்லிங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே சூப்பர்மேனாக பார்க்க மாதிரியே இல்லைங்க. ஓகே, ஒரு 2-3 ஸ்டார்டிங் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் சூப்பர்மேன் கொஞ்சம் ஒரு மாதிரி படிப்படியாக ஸ்டெப் பை கொஞ்சம் லேர்ன் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான மேனாக வர மாதிரி வச்சுருக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து கிளைமேக்ஸ் வரை கடைசி எல்லாத்தையும் அடி வாங்கி சாகரனாவே காமிச்சா படம் பார்க்குறது வெறுத்தே போயிடும். இன்னொன்று படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன் கூட ஒழுங்கான சீனே கிடையாது. ஆக்ஷன் சீன் ஒன்று கூட ஒழுங்கான சீன் கிடையாது. நம்ம தமிழ் படங்கள் கூட அதுக்கு பரவாயில்ல, அந்தளவுக்கு மட்டமாக தான் இருந்துச்சு ஆக்ஷன் சீன். எந்த ஆக்ஷன் சீனுமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியே இல்லை. எல்லாமே ரொம்ப 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 குறை சொல்கிற மாதிரி தான் எதுவுமே இருந்துச்சு. நல்லாவே இல்லை, அந்த லட்சணத்தில் தான் இருந்தது படம். சரி, அடுத்தடுத்து எப்படி எடுப்பாங்கன்னு பார்ப்போம். இருந்தாலும் மார்வல் லெவலுக்கு வந்து டிசி வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸில் கிளிக் ஆஃப் ஆகவே இல்லை, அது நான் சொல்லித்தான் ஆகணும். மார்வல் டிஸ்பைட் பீயிங் ஏ டிசி ஃபேன், மார்வல் யூஆர் வேறு லெவல். ஒருவேளை அந்த ஸ்னைடர் வெர்ஷன் கண்டினியூ பண்ணியிருந்தா, அதை கண்டினியூ பண்ணி நீட்டாக முடிச்சிருந்தா அது சூப்பராக இருந்திருக்கும். ஒரு கம்பேக் கொடுத்துருந்துருக்கலாம், ஃபேன்ஸோடைய மனசையும் பூர்த்திப்படுத்தியிருக்கலாம். பட் ஃபெயில்டு. ஃபேன்ஸோட மனசை பூர்த்தி பண்ணாமல் கேம்ஸ்க்கு அண்ட் டிசி வார்னர் பிராஸ் எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டீங்க. ஐ எம் ரியலி வரிட் அபவுட் இட்.
உங்கள் சுயநலத்தினால ஓகே, நீங்கள் அவ்வளோதான், உங்களோட லெவல் அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான், வேறு என்ன சொல்ல முடியும். ஓகே காய்ஸ், இதே இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். Until then, bye. I am your beggar man, beggar and a beggar boy. Bye, comrades. என்னடா வேணும் உனக்கு? சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? ரெஸ்பெக்ட் வேணும்டா.